நீங்கள் எங்கே படிச்சீங்க அந்த ஸ்கூல் எல்லாமே? நான் 10th படித்தது ஓமலூர் ஃபாத்திமா ஸ்கூலில். வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் கம்மி தூரம் தான், நடந்து வர தூரம் தான். அன்றைய சூழ்நிலை வந்து பிள்ளைங்கள்லாம் வெளியில் போனால் பசங்க ரவுடி பண்ணுறாங்க, அந்த ஒரு இதெல்லாம் இருந்ததுனால எங்கள் வீட்டில் வந்து வேண்டாம், ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நான் +1 நர்சிங் படித்தேன். எனக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் பண்ணணுன்ற ஒரு ஆசை. ஆனால் அன்றைய சூழ்நிலையில் அவங்க இல்லை கல்யாணம் தான் பண்ணணுன்னு +1 மட்டும் முடிச்சுட்டு +2 வீட்டில் தான் இருந்தேன் 1 வருஷம். அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஆச்சு 82ல். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி இங்கே ரெட்டிப்பட்டி வந்தோம். அவர் வந்து ராஜேந்திரா மில்லில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே தான் அவங்க மில்லு லாக் அவுட் ஆகிடுச்சு. அதனால் இவர் வந்து விவசாயம் பார்க்குறோம் நாங்கள். இப்போ நீங்களுமே வந்துட்டு விவசாய குடும்பத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பெண். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணி வந்த இடத்துலயும் இப்போ வந்து தற்சமயமா அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா கூட எந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா ஈடுபாடோட அந்த விவசாயத்துக்குலாம் உதவி பண்ணியிருக்கீங்க? இல்லை, சின்ன வயசுல விவசாய குடும்பத்தில் இருந்தாலும் அப்போ வந்து விவசாய நிலத்துக்கெல்லாம் போனதில்லை. நம்ம அப்போல்லாம் எந்த ஒரு தொழிலுக்கோ எதுக்குமே போய் உதவி பண்ணனதோ எதுவுமே கிடையாது. ஆனால் மேரேஜ் பண்ணி வந்ததுக்கப்புறம் மாமனார் வீட்டில் விவசாய குடும்பம் தான், எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம். கூட பிறந்தவங்க, அவரோட கூட பிறந்தவங்க 3 பேர் மொத்தம். பொண்ணு 1, பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, மச்சாண்டார் குழந்தனார் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு 15 வருஷத்துக்கு மேலே கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். அவங்கவுங்க குழந்த பிறந்து எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் தனித்தனியாக வந்தோம். குழந்தைங்கள்லாம் ஒற்றுமையாக வளர்ந்தாங்க. நான் வளர்ந்தது வந்து தனியாக ஆளாக வளர்ந்துட்டு வந்து எனக்கு கூட்டு குடும்பம் தான் வேணும்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தது. அந்த ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சூப்பர். நான் தனியாளாக இந்த மாதிரி ஒரு தனி குடும்பமாக இருந்த இடத்துல வளர்ந்துட்டு நான் திருமணம் பண்ணி வந்த இடம் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் அதை ரொம்ப விரும்பினேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொன்னீங்க. நீங்கள் சொல்லுங்கள், கூட்டு குடும்பத்தில் இருந்ததுனால என்னென்னலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது, அதை பற்றி பகிர்ந்துக்கலாம். கூட்டு குடும்பமாக இருக்கக்குள்ள எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக இருக்கும். எல்லாரும் சாப்பிட்றது முதல் கொண்டு எல்லாருமே உட்காந்து ஒன்றா தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி ஒரு வேலை செய்கிறோனாலும் எல்லாரும் பகிர்ந்து அந்த வேலையை செய்வோம். அப்பயே நாங்கள் அவங்கவுங்க ஒரு குழந்தை பிறந்ததுமே அவங்கவுங்க மாடு வாங்கிட்டோம். அப்போ இருந்து நாங்கள் மாடு வச்சு பால் ஊற்றிட்டு இருந்தோம். வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்ன வரைக்கும் அந்த தொழில் செஞ்சிட்டு. சூப்பர். நான் வந்துட்டு